ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏஐ அதை பத்தி இல்ல. அடுத்து அதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன், சூப்பர்வைசர் லேர்னிங், அன்சூப்பர்வைசர் லேர்னிங், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு என்ன. ஸோ பேசிக்கா இது எல்லாமே என்னன்னா, இப்போ நான் வந்து சிந்திக்கிறேன் இல்லையா, அந்த இதை கம்ப்யூட்டரை சிந்திக்க வைக்கிற ஒரு ப்ராசஸ் தான் ஏஐ. செயற்கையா நம்ம இன்டெலிஜென்ஸை உருவாக்குறோம், மனிதனோட நுண்ணறிவை செயற்கையா உருவாக்குறோம். இதுதான் இந்த இதோட கான்செப்ட். ஓகே, அதுக்கு நம்ம டேட்டாவை கொட்டுறோம். இப்போ இந்த டேட்டா கொட்டுறதை ப்ராசஸ் பண்றோம் இல்லையா, இந்த ப்ராசஸ் பண்ணி ஒரு மாடல் உருவாகும். அந்த மாடல் பேர் தான் மாடலிங். ஓகே, இதுல வந்து 3 டைப் இருக்கு. ரொம்ப முக்கியமானது இது என்னன்னா, நீங்க ஏஐ இன்டர்வியூஸ்லாம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, எனக்குலாம் கேட்டாங்க, வாட் இஸ் சூப்பர்வைசர் லேர்னிங், அன்சூப்பர்வைசர் லேர்னிங், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு இந்த ஃபீச்சர் இருக்கு, இது இருந்தா எக்ஸ் அண்ட் ஒய் காலம் இருக்குன்னு வச்சுங்களேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒய் ஒய் என்னன்னா, இந்த நோய் அறிகுறிலாம் வந்துச்சுன்னா இந்த நோய் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி நம்மளுக்கு கொடுத்துறாங்க. காய்ச்சலுக்கு, சளிக்கு, ஜலதோஷத்துக்கு, இந்த மாதிரி எல்லா நோய்க்கும் ஒரு பேஷண்ட்ல எடுத்து வச்சிடறாங்க. இது ஒரு ஹாஸ்பிட்டல் மெயின்டைன் பண்றாங்கன்னு வைங்களேன். அப்ப இந்த டாக்டருக்கு இந்த அறிகுறிகள்லாம் இவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நோய் இருக்கு, இதுக்கு மருந்து கொடுக்குறோம்னு நம்ம முடிவு பண்றோம் இல்லையா. ஸோ இதோட அறிகுறிகள்லாம் எக்ஸ், இந்த நோய்னு முடிவு பண்றோம்ல அது ஒய். இப்படி இந்த நோய் இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நோய் தான் அப்படின்னு டிசைன் பண்றோம்ல, இது சூப்பர்வைசர் லேர்னிங்ஸ். இப்போ ரெண்டாவது சினாரியோ, அது இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கு, ஆனா வந்து எந்த நோயும் தெரில. அவரா டாக்டரா பார்த்து 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 இதெல்லாம் பிரிச்சு ஓகே, இவங்க தும்புறாங்க, இவங்களுக்கு வந்து காய்ச்சல் மாதிரி, அதாவது உடம்புல வெப்பம் அதிகமாகுது, இவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லி அவரா பிரிச்சு விட்டு அந்த செட் ஆஃப் மக்களை பிரிச்சு விடுறாரு பார்த்தீங்களா. இது பேரு அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அடுத்து 3வது தான் ரொம்ப முக்கியமானது, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சாட் ஜிபிடி எல்லாத்துலையும். ஓகே, வாட் இஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னா, அந்த டாக்டர் வந்து ட்ரை பண்றாரு, என்னன்னு தெரில, ஒரு கொரோனா மாதிரி ஒரு கேஸ், அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பார்த்தல, எதுக்கு வருது என்னன்னு தெரியல, டக்குன்னு நிறைய பேருக்கு பரவுது, என்னடா இது ஏதுன்னா அவருக்கு ஒன்றும் புரியல. அவரா சிந்திச்சு கண்டுபிடிச்சு இது இப்படி அப்படியா கண்டுபிடிச்சு கடைசி இதுதான், இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னு பண்றாரு இல்லையா, அதுதான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ பேசிக்கா என்னன்னா, நமக்கு ஒரு டேட்டா செட் இருக்கும், 3 விதமான டேட்டா செட் வரும். ஒரு டேட்டா செட் என்னன்னா, ஒரு எக்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கும், இந்த ஃபேக்டர்ஸ்னால இது அக்கேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு சூப்பர்வைஸ் லேர்னிங், ஒரு சூப்பர்வைசர் இருப்பாரு, இது வந்தா இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு கிளாஸ் எக்ஸ்னா இது ஒய் தான் அப்படின்னு டெஃபைன் பண்ணி சொல்றது சூப்பர்வைஸ் லேர்னிங். 2வது கேட்டகரி என்னன்னா, ஒய்ங்கிற ஃபீல்டு இருக்காது, வெறும் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதை பிரிச்சு போட்டு நம்ம வந்து ஒரு 2D விசுவலைசேஷன் பிளாட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா 3 ரீஜனா ஃபார்ம் ஆயிரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிளஸ்டர்னு வச்சுக்கலாம். இந்தந்த கிளஸ்டர்ஸ் இருந்தெல்லாம் இது, அந்தந்த கிளஸ்டர்லாம் அதுங்கிறது நம்ம ஒரு லேபிளிங், நம்ம என்ன லேபிளிங் வேணா வச்சுக்கலாம். இந்த ஷேப்ல இருந்தா இந்த இதான்னு சொல்லி வைக்கிறது தான் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். 3வது என்னன்னா, நம்மளா ஒவ்வொன்றா ட்ரைன் பண்ணி, ஓ இதுனா இது, அதுனா அது அப்படின்னு பண்றது வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து எப்படி நான் எழுதுவாங்க அப்படின்னா, பேசிக்கா இந்த டேட்டா சயின்டிஸ்ட், இந்த அனலிஸ்ட், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் எல்லாத்தோட, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்தோட பேசிக் பார்த்தீங்கன்னா மேக்ஸ். இந்த டேட்டா சயின்ஸுக்குள்ள ரொம்ப பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? புள்ளியல்னு சொல்லுவாங்க தமிழ்ல கூட. என்ன மெயினா என்னன்னா, மீன், மீடியன், மோட், இந்த கான்செப்ட்லாம் வரும். இது வந்து எப்படி ஆரம்ப காலத்துல எப்படி இதாச்சுன்னா, ஒரு சர்ச்சில் வந்து ஃபாதர்ஸ் இருந்தாங்க. அந்த டயத்துல ஒருத்தர் இறந்துறாரு. நான் சொல்றதுலாம் 1800 அந்த காலத்துல ஒருத்தர் இறந்துறாரு. அவருக்கு வந்து இது மாதிரி அவர் குடும்பம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து தொகை கொடுக்குறாங்க. சர்ச் ஒரு தடவை சேர்த்து காசு கொடுத்துருச்சு. இது வந்து இதே மாதிரி வருஷத்துக்கு எத்தனை பேர் இறப்பாங்க, அதுக்கு நமக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிசர்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு காலேஜ்ல இருக்க ஒரு ப்ரொஃபஸரை கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து கால்குலேட் பண்ணி, அப்போ வந்து ஒவ்வொரு வருஷமும் இத்தனை ஃபாதர் மார்கள் இறக்குறாங்க, ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும்னா நம்மளுக்கு இவ்வளவு காசு வேணும், இத்தனை சர்ச் இருக்காங்க, ஒவ்வொருத்தன்ட்டு இவ்வளவு காசு வாங்கினோம்னா அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் உருவாச்சு. இன்சூரன்ஸ் பாலிசி அப்பதான் உருவாச்சு. அதை பேஸ் பண்ணி அடுத்த வருஷம் அவங்க இத்தனை ஃபாதர் இறப்பாங்க, இத்தனை காசு கொடுக்கணும்னு அவங்க கிளாசிஃபை பண்ணது கரெக்டா வந்துருச்சு. ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொன்று இந்த இது நடந்துச்சுன்னா இது வரும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி கண்டுபிடிக்கிறத அதை வந்து மேக்ஸ்ல வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. மீன், மீடியன், மோடு வச்சு கொண்டு வர ஒவ்வொன்றும் ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸை கம்ப்யூட்டருக்கு நிரல் தகவுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல ப்ரோக்ராமிங்கா எழுதுறது. இப்போ எப்படின்னா, A5 B10னா சி என்ன, சி A + B, அதை வந்து ஒரு லூப்ல போடுறோம் இல்லையா, ஏக்கு எந்த வேல்யூ வாங்குதோ பிக்கு எந்த வேல்யூ வாங்குதோ சி அதோட கூட்டினா இது சி வேல்யூ அப்படிங்கிறது நம்ம எழுதுறோம். அப்படி எழுதி கொண்டு வர்றது தான் அல்காரிதம். ஓகேவா? இந்த
ஸ்ட்ரக்சர்ல எழுதி வர்றது அல்காரிதம். அது எந்த டைப்ல யூஸ் பண்ணுங்கிறது ப்ரோக்ராம். இப்போ சொன்னா இதுல நம்ம யூஸ் பண்ற எல்லாமே பைத்தான் ப்ரோக்ராமிங், அது வேற கணக்கு. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு எழுதி வச்சிருக்காங்க அல்காரிதம். அந்த அல்காரிதம் ஒரு மாடலை டிஃபைன் பண்ணிடுவாங்க. அந்த மாடலை நம்ம லைப்ரரியில் யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த லைப்ரரியை நம்ம டைரக்டா நம்ம மாடலில் எழுதிக்கலாம். சூப்பர்வைசருக்கு ரொம்ப ஃபேமஸான இது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லீனியர் லாஜிஸ்டிக் ரிகர்ஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்சூப்பர்வைசருக்கு லீனியர் ரிகர்ஷன் சொல்லுவாங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு என்னங்கிறத நீங்க பார்த்து இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.